ஒரு காலத்தில் தமிழ்நாடு தான் ஃபினான்ஷியல் ஹப்பாக இருந்துச்சு. சென்னையில் மின்ட் ஸ்ட்ரீட்னு சொல்கிறோம். ஆமாம், சென்னையில் மின்டிங் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடும் சென்னையுமே கூட அன்றைக்கி ஃபினான்ஷியல் கேபிட்டலாக ஒரு காலத்தில் இருந்தது. ஷேர் மார்க்கெட்லாம் கூட இருந்தது, எதுவுமே இல்லை. இந்தியன் பேங்க் ஆரம்பிச்சதும் ஒரு செட்டியார் தான், தமிழர் தான். ஒரு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஆரம்பித்தவரும் அவருக்கு எதிர் வீட்டுக்காரரு. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பேங்க்கு, லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் வந்த பேங்க்கு, ரொம்ப இன்செக்யூரான ஒரு சிஸ்டம் வந்து செக்யூரிட்டி வச்சிருக்காங்க. ஆனால் இந்த பேங்க் தனக்கு தவறு நடந்திருக்குன்னு தெரிஞ்சும் சரி பண்ணாமல் இருந்தாங்க ஒரு மாதம் வரைக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய செக்யூரிட்டி லூப் ஹோல்ஸ் வந்து நிறைய பேங்க்ஸ் வச்சிருக்காங்க, இண்டஸ்ட்ரி வச்சிருக்காங்க. அது மூலமாக எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து சைபர் ரிசைலன்ஸாக நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா எங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் உள்ள அந்த ஆர்பிஐயோடைய நார்ம்ஸ் என்னன்னு தெரியும், ஐஎஸ்ஓ நார்ம்ஸ் தெரியும், PCI DSS VAPT இந்த மாதிரி சைபர் சைடில் உள்ள நார்ம்ஸ் எல்லாமே தெரியும். நீங்கள் மொத்தமாக 20-25 லட்சம் கொடுக்க வேண்டாம். இனிஷியலாக நீங்கள் வந்து ஒரு சின்ன அமௌண்ட் பே பண்ணுங்க, ஒரு அட்வான்ஸ் மாதிரி பே பண்ணுங்கள், நான் உங்களோட பயணிக்கிறேன். நீங்கள் ஒரு விஷயத்தை ட்ரையல் அண்ட் எரரில் பண்ணுறதுக்கும் ஒரு மாஸ்டர் மைண்டை கூட வச்சுட்டு ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். நம்ம பேசும்போது நீங்கள் வந்து ஃபின்டெக் துறை பற்றி சொல்லியிருந்தீங்க. மும்பை, புனேல வந்து நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி தமிழ்நாடு வந்து நிதித்துறையில் பெரிய அளவில் சாதிக்கலை. நிதித்துறை அப்படின்னாலே அது வந்து மும்பை, சூரத், பூனே இதுதான் நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு எப்படி இந்த ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சது? சார், இந்த இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட் கேட்வேன்ற ஒரு விஷயம் நல்லா வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஸோ நிறைய பேமெண்ட் கேட்வேஸோட ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்டேஜில். 2012 CC Avenueல இருந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா பேமெண்ட் கேட்வேஸும் நாங்கள் ஒர்க் பண்ணியிருந்தோம். இந்த அனுபவத்தில் இருந்தப்போ எங்களுக்கு வந்து ஒரு கிளைண்ட் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஆப் பண்ணி கொடுங்கன்னு வந்திருந்தாங்க. எங்களுக்கு கிட்ட வரதுக்கு முன்னாடி இன்ஃபோசிஸ் கிட்ட அந்த ஆப்பை வந்து பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்ஃபோசிஸ் அந்த ஆப்புக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 lakhs வந்து சார்ஜ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. 25-30 lakhs ஆகுன்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு பேசிக்கான ஒரு ப்ரொபோசல் சொல்லியிருக்காங்க. அடுத்து மற்ற எங்கே போய் கேட்டாலும் அதுக்கு வந்து ஒரு 20 lakhs 25 lakhs ஆகும், எல்லாருமே அந்த ரேஞ்ச் சொல்லியிருக்காங்க. பட் இந்த கம்பெனி ஸ்டார்ட் அப் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டை போட்டு மாட்டிக்க வேண்டான்ற ஒரு இருந்தாங்க. ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு 1 கோடி ரூபா வரைக்கும் செலவு பண்ணி கடைசியில் அவங்க சர்வீஸ் கிடைக்கல. ஒரு பேமெண்ட் கேட்வேக்காக ஒரு அக்ரிகேஷன் சர்வீஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அந்த 1 கோடி ரூபா கொடுத்து ஏமாந்த அனுபவத்தினால அவங்க வந்து பெருசாக பணத்தை செலவு பண்ண வேண்டான்ற ஒரு எண்ணத்தில் எங்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணப்போ நாங்கள் என்ன சொன்னோம்னா, நீங்கள் மொத்தமாக 20-25 லட்சம் கொடுக்க வேண்டாம். இனிஷியலாக நீங்கள் வந்து ஒரு சின்ன அமௌண்ட் பே பண்ணுங்க, ஒரு அட்வான்ஸ் மாதிரி பே பண்ணுங்கள், நான் உங்களோட பயணிக்கிறேன் அப்படின்றது என்னுடைய இன்டென்ஷனாக இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாடு வந்து ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் ஹப்பாக மாறலை. ஒரு காலத்தில் தமிழ்நாடு தான் ஃபினான்ஷியல் ஹப்பாக இருந்துச்சு. பிரிட்டிஷ் காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்னையில் மின்ட் ஸ்ட்ரீட்னு சொல்கிறோம். சென்னையில் மின்டிங் பண்ணியிருக்காங்க, காயின்ஸ் வந்து தயாரிச்சிருக்காங்க. சென்னையில் வந்து ரிசர்வ் பேங்க் இருக்குது. சென்னையில் அந்த காலத்தில் வந்து பேங்க்ஸ் இருந்திருக்கு. இந்தியன் இன்னைக்கு மும்பை எப்படி ஃபினான்ஷியல் கேபிட்டலாக இருக்கோ அந்த மாதிரி அதே மாதிரி தமிழ்நாடும் சென்னையுமே கூட அன்றைக்கி ஃபினான்ஷியல் கேபிட்டலாக ஒரு காலத்தில் இருந்தது. ஷேர் மார்க்கெட்லாம் கூட இருந்தது, எதுவுமே இல்லை. இன்ஃபேக்ட் எனக்கு வந்து ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல நான் யாரோ நார்த் இந்தியன்ஸ் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினச்சேன். அப்புறம் தான் தெரியுது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க செட்டியார்ஸ் தான் வந்து அந்த இந்தியன் பேங்க் ஆரம்பிச்சதும் ஒரு செட்டியார் தான், தமிழர் தான். ஒரு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஆரம்பித்தவரும் அவருக்கு எதிர் வீட்டுக்காரரு. ஸோ என் எதிர் வீட்டுக்காரர் வந்து இந்தியன் பேங்க்னு ஒரு ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு போட்டியாக நம்மளும் சலைச்சவங்க கிடையாது. ஒரு போட்டி மனப்பான்மையில் ஆரம்பிச்சிருந்தாலும் ஒரு நீஷ் அங்கேயே வந்து அவங்க டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. இந்தியன் பேங்க்கா நீ இது, நான் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்காக இருக்கேன், நீ இந்தியாவில் தொழில் பண்ணு, நான் வெளிநாட்டு மக்களுக்கு நான் தொழில் பண்ணுறேன்ற மாதிரி ஒரு ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இவ்வளோ இருந்த விஷயங்கள் இப்போ எதுவும் பெருசாக ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியில் பெருசாக சக்ஸஸ் ஆகலையே, ஃபின்டெக் இண்டஸ்ட்ரியில் தமிழ்நாடு பெருசாக இல்லையன்றப்ப எனக்கு இந்த கிளைண்ட் வந்து சென்னை பேஸ்டு கிளைண்ட் தான். ஸோ இப்போ இவங்க வந்து இவங்க நல்லா டெவலப் ஆகணுன்ற இன்டென்ஷன் நல்லா இருந்தனால அவங்களுக்கு ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். வெறும் 2 லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்தோம். இது பண்ண ஆரம்பிச்சப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறையா எல்லா பேங்க்ஸுமே வந்து மும்பையில் தான் பேஸ்டாக இருக்காங்க. SBI பேங்க்குக்கு, எஸ் பேங்க்குக்கு, இந்த மாதிரி எல்லா பேங்க்ஸுடைய ஹெட் ஆஃபீஸ்க்கு நாங்கள் நேரில் போயிருந்தோம். அங்கே வந்து இதுக்கான சர்வீசஸ்க்கான சப்போர்ட் கேட்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப அந்த தொடர்புகள் மூலமாக நிறைய வந்து அந்த இண்டஸ்ட்ரி சைடில் எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் கிடைச்சாங்க. ஸோ இப்படி தான் இந்த ஃபின்டெக் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நான் போனது. ஸோ ஒரு அனுபவமும் ஒரு பேங்க்கோடையும் ஒர்க் பண்ணப்போ கிடைச்ச அனுபவத்தை வச்சு இன்னும் என்னுடைய நாலேஜை வளர்த்துக்கிட்டோம். இன்னும் எங்கள் டெக்னாலஜி, எங்களுடைய கேப்பபிலிட்டிஸை, எங்களுடைய காம்ப்ளைன்ஸ் ஸ்ட்ரக்சர், போஸ்டர் எல்லாத்தையும் நாங்கள் வளர்த்துக்கிட்டோம். அதில் குறிப்பிட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் டெக்னாலஜி மட்டும் பேசலை, இந்த நிதித்துறையில் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ரெகுலேஷன்ஸ்க்கு கீழே டெவலப் பண்ணுற அந்த எபிலிட்டி எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த எபிலிட்டியை வந்து நீங்கள் எப்படி கொண்டு வந்தீங்க? சரி, இப்போ நிறைய டெவலப்பர்ஸ் இருக்காங்க மார்க்கெட்டில். எல்லாருமே வந்து டெவலப்பர்ஸாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட்டை தாண்டி அதுக்கு பின்னாடி உள்ள செக்யூரிட்டின்ற ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் யார் வேணாலும் டெவலப் பண்ணலாம், அந்த ப்ராடக்ட்டை செக்யூராக டெவலப் பண்ணுறதுங்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு
ஒரு தாட் ப்ராசஸ் வேணும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டெவலப்பராக இருக்கிறப்ப என்ன ரெக்குவயர்மெண்ட்டோ அந்த ரெக்குவயர்மெண்ட்டை பார்த்து டெவலப் பண்ணி கொடுப்போம் ஒரு ப்ராடக்ட்டை. ஆனால் ஒரு ஃபின்டெக்னு வர்றப்ப அங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வரும், எக்கச்சக்கமான ரிஸ்க் நிறையா இருக்கும். இன்ஃபேக்ட் நான் எங்களுடைய கிளைண்ட்ஸ் ஒர்க் பண்ண நிறைய கிளைண்ட்ஸ் வந்து ரொம்ப செக்யூரிட்டி ரிஸ்க்காக இருந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நிறைய இடங்கள் நாங்கள் காப்பாற்றி கொடுத்தோம். இன்ஃபேக்ட் நான் வந்து இதை வந்து வெளிப்படையாக அந்த பேங்க்குடைய பேரை சொல்ல முடியாது. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பேங்க்கு, ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், சரிங்களா, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் வந்த பேங்க்கு. ரொம்ப இன்செக்யூரான ஒரு சிஸ்டம் வந்து செக்யூரிட்டி வச்சிருக்காங்க. லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்குள்ள தான் அந்த பேங்க் உருவாச்சு. இன்ஃபேக்ட் பெரிய பேங்க் நீங்க பார்த்துருப்பீங்க, தவறுகள் நடந்திருக்கு. ஆனால் இந்த பேங்க் தனக்கு தவறு நடந்திருக்குன்னு தெரிஞ்சும் சரி பண்ணாமல் இருந்தாங்க 1 மாதம் வரைக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய செக்யூரிட்டி லூப் ஹோல்ஸ் வந்து நிறைய பேங்க்ஸ் வச்சிருக்காங்க, இண்டஸ்ட்ரி வச்சிருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான எங்கெங்கெல்லாம் ரிஸ்க் இருக்குன்ற ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தனியாக நமக்கு ஒரு நாலேஜ் வேணும். அது அனுபவத்தை தாண்டி என்னுடைய டீமும் நான் வந்து ஆட்ரிபியூட் பண்ணுவேன். ப்ளஸ் என்னென்னலாம் ரிஸ்க் வரும், என்னென்னலாம் வந்து பிரச்சனைகள் வரும்ன்றதை நான் திங்க் பண்ணுவேன். ஒரு விஷயத்த வந்து அதனுடைய பாசிட்டிவ் சைடை பார்க்குறமா அதோட நெகட்டிவ் சைடு நிறையா நான் பார்ப்பேன். ஸோ எந்தெந்த விதத்தில் வந்து இதை அட்டாக் பண்ணுவாங்க, எந்தெந்த விதத்தில் இதை வந்து ஏமாற்ற ட்ரை பண்ணுவாங்க அப்படின்ற விஷயங்கள் நிறையா நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன், தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அது மூலமாக எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து சைபர் ரிசைலன்ஸாக நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். அதே நேரத்தில் காம்ப்ளைன்ஸ்னு வர்றது வந்து ரொம்ப மேண்டேட்டரியாக நான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து யார் வேணாலும் எதை வேணாலும் பண்ணலான்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நல்லவங்களை விட கெட்டவங்க நிறைய பேர் வந்து அந்த தொழிலுக்குள்ளே வருவாங்க. கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமஸ் பர்சன் சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கேன். உலகத்தில் நல்ல பிஸ்னஸ் கெட்ட பிஸ்னஸ்னு எதுவுமே கிடையாது. ஒரு கெட்ட பிஸ்னஸாக பார்க்கக்கூடிய விஷயம் கூட நல்லது இருக்கலாம் அதில். அதனால் நீங்கள் வந்து நல்ல பிஸ்னஸ் பர்சனாக கெட்ட பிஸ்னஸ் பர்சனான்னு பாருங்கள் அப்படிங்கிறது தான் என்கிட்ட வந்து சொன்னாங்க ஒரு மென்டார் எனக்கு. அப்போ இந்த ஒரு விஷயத்தில் பார்க்குறப்ப இந்த காம்ப்ளைன்ஸுங்கிற எதுக்காக வச்சுருக்காங்கன்னா, அந்த ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே தவறான ஆட்கள் வந்து உள்ள நுழையிறதுக்கு நம்ம அனுமதி கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயமா நான் பார்க்குறேன். அப்போ அந்த காம்ப்ளைன்ஸ் விஷயங்களை எப்படி நம்ம வந்து டெக்னிக்கல் சைடில் என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக வச்சுருக்கணும். இப்போ நீங்கள் ஆர்பிஐக்கோ இல்லை சிபிக்கோ ஒரு ஆடிட் போகிறீங்க, இல்லை ஒரு அப்ரூவலுக்கு போகிறீங்க, ஒரு லைசன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வருது, நீங்கள் அதுக்கான உங்களுடைய போஸ்டர் எடுத்துகிட்டு போய் காமிக்கிறப்ப அந்த போஸ்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்ப்பாங்க. அதுக்கு நிறையா வந்து பாலிசிஸ் இருக்குது, நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அந்த ரெகுலேஷன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஒரு பக்கம். அந்த ரெகுலேஷன்ஸை ஏதாவது ஒரு ரெகுலேஷன் நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த இன்டர்வியூ நீங்கள் வந்து போக முடியாது. அந்த ரெகுலேஷனில் மேபி ஒரு தவறு வந்து நடந்துருந்துச்சுன்னு சொன்னால் அந்த தவறை திருத்திக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து பல மாதங்கள் ஆகும். ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிட்டீங்க, அது இந்த ஒரு பாலிசி மீட் அவுட் ஆகலைன்னு சொன்னால் இந்த ஒரு பாலிசி நீங்கள் சரி பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு 3 மாதம் ஆகும். இந்த 3 மாதங்கிறது ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஒரு லாஸாக நான் பார்க்குறேன். ஏன்னா ஃபினான்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா வட்டி கணக்கு. நீங்கள் வந்து ஒரு நாளுக்கு வட்டின்ற மாதிரி நாளுமே நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த ஒரு 3 மாதம் நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸில் இல்லைன்னு சொன்னால் அதனுடைய எவ்வளோ பெரிய லாஸ் யோசிச்சு பாருங்கள். அந்த ஒரு டைமில் எனக்கு குறைக்கிறது எங்களுடைய எக்ஸ்பர்டைஸ். ஏன்னா எங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் உள்ள அந்த ஆர்பிஐயோடைய நார்ம்ஸ் என்னன்னு தெரியும், ஐஎஸ்ஓ நார்ம்ஸ் தெரியும், பிசிஐ, டிஎஸ்எஸ், விஐபிடி, இந்த மாதிரி சைபர் சைடில் உள்ள நார்ம்ஸ் எல்லாமே தெரியும். அதே மாதிரி நான் டெக்னிக்கல் சைட்லேயுமே அதுக்கான ஒரு பாலிசி டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ்ஸு, அந்த பாலிசி இம்ப்ளிமெண்ட் எப்படி பண்ணியிருக்காங்க, அதுக்கான ஹெச்ஆர் சிஸ்டம் எப்படி இருக்கணும், அந்த நிறுவனத்தினுடைய ஆப்ரேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கணும், இது எல்லாமே நான் வந்து அந்த என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு கன்சல்டண்ட்டாக இருந்து நாங்கள் வந்து இது எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த அனுபவம் வந்து எங்களுடைய அடுத்தடுத்த கிளைண்ட்ஸுக்கும் நாங்கள் இன்னும் அதில் கிடைச்ச மிஸ்டேக்ஸை நாங்கள் வந்து அடுத்த கிளைண்ட்ஸ் கிட்ட இன்னொரு அனுபவமாக எடுத்து இன்னும் பெட்டராகவும் இன்னும் ஃபாஸ்ட்டாகவும் நாங்கள் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். என்னோட கோரிக்கையும் அதுவாக தான் இருக்கும். ஏன்னா ஃபின்டெக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னுமே வந்து பெரிய அளவில் வளர்ச்சி அடையலை தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லலாம். நிதி சார்ந்த விஷயங்கள்லேயே நீங்கள் வந்து பண்ணுறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒர்க்காக இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் பெருசாக இன்னுமே வந்து போகணும் அப்படிங்கிறத நான் தனிப்பட்ட முறையில் விரும்புகிறேன். ஏன்னா நானும் நிதித்துறையில் இருக்கிறேன், நானும் வந்து டெவலப்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்கள் சைட்டும் பார்த்துட்ருப்பீங்க. அதுக்கும் உங்களோட தேவைகள் வந்து எங்களுக்கு தேவை அப்படிங்கிறத நான் இதில் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ் தான் கொடுக்க முடியும். ஆனால் டெவலப்மெண்ட் பண்ணுறவங்களே ஒரு டொமைன் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கும்போது எங்களோட வேலைகள் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ உங்கள் துறை வந்து கடந்த 10 வருடங்களில் எப்படி மாறி இருக்கு? நீங்கள் வந்து கன்சல்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க, டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த துறைக்கு வந்து நீங்கள் ஒரு 12 வருடம் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து எப்படி அது மாறி இருக்கு, அடுத்த கட்டங்களாக என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? சார், இப்போ இந்த ஃபினான்ஸுங்கிறது ஒரு ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டோம்ல. ஸோ இப்போ நம்மளுடைய திட்டங்களை தாண்டி இன்னைக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் அண்ட் பாலிசிஸை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. ஃபினான்ஸ் கூட கிடையாது, உங்களுடைய ஐடி கன்சல்டிங். ஆமாம், ஐடின்னு பார்க்குறப்பயுமே நம்ம வந்து அதில் கோராக எங்களுடைய எக்ஸ்பர்டைஸாக காமிக்கிறது வந்து எங்களுடைய அந்த டெவலப்மெண்ட் ஸ்கில்லை தாண்டி இந்த ஒரு சைபர் ரெசைலன்ஸ் ஸ்கில்லை நாங்கள் வந்து காமிக்கிறோம். அப்போ என்ன புதுசாக வந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைபர் இண்டஸ்ட்ரி சைடில் என்ன மாதிரியான ரிஸ்க் வந்துட்டு இருக்கு. ஏன்னா
இப்போ நீங்கள் ஒரு 6 மாதம் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா டெவலப்பர்ஸும் சொந்தமாக கோட் எழுதி டெவலப் பண்ணாங்க. ஆனால் இந்த கிளாட் லான்ச் ஆனதுக்கு அப்புறத்துலேருந்து எல்லாருமே கோட் எழுதுறதே கிடையாது. இன்ஃபேக்ட் இன்றைக்கி வந்து நிறைய ஏஐ பேஸ்டு கம்பெனிஸ் வந்துருச்சு. நீங்கள் வந்து ஒரு கான்செப்டை சொன்னீங்கன்னா போதும் உங்களுக்கு ஆப்பை வந்து ஒரு 10 நிமிஷத்தில் டெவலப் பண்ணியே கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் டெவலப்பர் ஆக முடியுன்ற ஒரு உங்களுக்கு பாதிப்பு தானே இது உண்மையிலேயே பெரிய பாதிப்பாக ஆரம்பத்தில் இருந்துச்சு எங்களுக்கு. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் எங்களுடைய கிளைண்ட்ஸ் எல்லாருமே வந்து சின்ன சின்ன கிளைண்ட்ஸாக வர்றவங்க எங்களுக்கு ஒரு ஆப் பண்ணி கொடுங்க, எங்களுக்கு வெப்சைட் பண்ணி கொடுங்கன்னு வந்தவங்க எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு 50,000 ஒரு 1 lakh சார்ஜ் பண்ணுற இடத்துல நீங்கள் ஏஐ வச்சு சீக்கிரமாக பண்ணிடுவீங்களே 10,000க்கு இது பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம் இல்லை நாங்கள் எங்களால் இந்த பட்ஜெட்டுக்கு பண்ண முடியாது, நாங்கள் நிறைய கிளைண்ட்ஸை ஒதுக்கணும். இப்போ ஏன்னா நீங்கள் வந்து எந்த இடத்துக்கு நீங்கள் வந்து போகணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு தெரியணும். ஒரு விஷயம் கம்மியாக இன்னைக்கு கிடைக்குதுங்கிறதுக்காக அந்த பொருளை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கோல் பெருசு கிடையாது, உங்களுடைய நீங்கள் போகணும்னு நினைக்கிற இடம் பெருசு கிடையாதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நாங்கள் சூஸ் பண்ணுற கிளைண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா அவங்க விஷனரியாக இருக்காங்கன்னு பார்க்குறோம். அவங்களோட விஷன் என்ன, அவங்க வந்து இன்னைக்கு பணம் இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் அவங்களோட விஷன் பெருசாக இருக்கா, அவங்களோட எண்ணம் நோக்கம் பெருசா இருக்கா, அது நல்லா இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு நம்ம என்ன சப்போர்ட் வேணாலும் பண்ணலாங்கிறது எங்களுடைய எண்ணமா இருந்துட்டு இருக்கு. ஸோ அதுல நாங்க என்னன்னா இது ஒரு சேலஞ்சா இருந்தாலும் நாங்க வந்து ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்களுடைய கஸ்டமர் யாரு, இந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்களுக்கு நாங்க வந்து சப்போர்ட் பண்றோம். அவங்க வந்து என்ன புரிஞ்சுப்பாங்கன்னா இன்னைக்கு ப்ராடக்ட் யாரும் பில் பண்ணிடலாம். நீங்க வந்து நாங்க இப்ப அவங்க கிட்ட என்ன சொல்றோம்னா சாஃப்ட்வேர் நீங்களே பில் பண்ணிடுங்க, 10,000 ரூபாய் கொடுத்து வெளில பில் பண்ணிட்டு நீங்க எடுத்துட்டு எங்க கிட்ட வாங்க. அந்த ப்ராடக்ட் ஸ்கேல் பண்ண வைக்கிறது எங்க வேலை. ஏன்னா யார் வேணாலும் பில் பண்ணலாம், ஆனால் அந்த ப்ராடக்டை ஸ்கேல் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். அதுக்கு வந்து உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஸ்கில்லும் வேணும், அதுக்கு உங்களுக்கு அந்த நார்ம்ஸையும் தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் வேணும், நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய மார்க்கெட்டையும் புரிஞ்சுக்கணும். இந்த மார்க்கெட்டை புரிஞ்சுக்காம மார்க்கெட்டிங் பண்ணாமல் பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது. அந்த ஒரு டிஃபரன்ஸ் நாங்கள் கொடுக்க முடியும். அது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா நீங்கள் ஐடி கன்சல்டிங் நீங்கள் ஒரு டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துருவீங்க, ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துருவீங்க. மார்க்கெட்டிங் பண்ணுறது அதை ஸ்கேல் அப் பண்ணுறதெல்லாம் அந்த கிளைண்ட்டோட வேலை தானே, அதில் நீங்கள் என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணுறீங்க? நிறைய பேருக்கு வந்து பிஸ்னஸில் ஆசை இருக்கும் சார், ஆனால் அனுபவங்கிறது இருக்காது. ஆமாம், இப்போ அனுபவமாக இருந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பிஸ்னஸ்காரங்களோட நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்டார்ட் அப்போட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் நிறையா டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பிஸ்னஸ்மே கூட இன்னைக்கு வரக்கூடிய சேஞ்சஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்கன்னா தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா எங்களோட கிளைண்ட்ஸ் வந்து ஏஐ வச்சு ஏஐலாம் சமயம் எமர்ஜ் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னப்போ ஏஐ ஒர்க் அவுட் ஆகாது, அதெல்லாம் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அதே கிளைண்ட்ஸ் எங்களுக்கு வந்து கிளாடை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்குறாங்க, நீங்கள் செலவு பண்ணாதீங்க நாங்களே கிளாடை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. ஸோ மாற்றம் வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு என்னன்னா எல்லாருக்குமே எல்லாமே தெரியுமானா தெரிஞ்சுக்க வாய்ப்புகள் இருக்கு, ஆனால் தெரிஞ்சுக்க முடியுமானா தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அதில் எது சரி தவறுன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கு. ஏன்னா இது வந்து உங்களுடைய நேரத்தை விரயமாக்கும். நீங்க ஒரு விஷயத்தை ட்ரையல் அண்ட் எரர்ல பண்றதுக்கும் ஒரு ஒரு மாஸ்டர் மைண்டை கூட வச்சுட்டு ஒர்க் பண்றதுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. நாங்களும் அதான் சொல்றோம். நாங்கள் அதை வந்து எங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா டூ இட் யுவர் செல்ஃப்னு சொல்லிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஷேர்ஸ் அவங்களே வாங்கிடலாம். பட் ஒரு எக்ஸ்பர்ட்டை பக்கத்தில் வச்சுக்கோங்க, அது வந்து நிறைய தப்புகளை வந்து தவிர்க்க உதவும் அப்படிங்கிறத நாங்களே சொல்றோம். அந்த பாயிண்ட்டுக்கு தான் நீங்களும் வரீங்க. ஆமா, இப்போ அந்த ஒரு எக்ஸ்பர்ட்டுக்காக நம்ம தனியாக செலவு பண்றதுக்கு யோசிச்சுட்டு சில பேர் டூ இட் யுவர் செல்ஃப் பண்ணுவாங்க. பட் அதனுடைய விளைவுகள் அவங்களுக்கு தான் பொறுப்பு. இப்போ அதே இடத்துல நம்ம வந்து கூட இருக்கோன்றப்ப அவங்க அதுக்கான சரியான நேரமா இல்லையா, இந்த விஷயத்தை இதை இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா, இந்த மாதிரி டெக்னாலஜிக்குள்ளே போகலாமா இல்லையா, இது எல்லாமே நம்ம ஒரு அட்வைஸாக கொடுப்போம். எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. நல்ல நேரம் என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாருமே நாங்கள் சொன்ன அட்வைஸ் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு எல்லா கிளைண்ட்ஸுமே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு நான் சொன்ன அந்த 300 கோடி 400 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ண கிளைண்ட்ஸ்ல இருந்து இன்னைக்கு என்பிஎஃப்சி கிளைண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது காரணம் எங்களுடைய அட்வைஸஸை பிரைமரியா எடுத்துக்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு நீங்க அந்த மார்க்கெட்டிங் ஸ்கேல் அப் பண்றதுக்கும் கன்சல்டிங் மாதிரி கொடுக்குறீங்களா நீங்க? ஆமா, அதுக்கும் சார்ஜஸ் பண்றீங்களா? அது தனியா நாங்க அதையும் பண்றோம். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணிடுறோம், ஆனா அந்த ப்ராடக்ட்டை மார்க்கெட் பண்றப்ப புது புது விஷயங்கள் நம்ம வந்து இன்னைக்கு கையாள வேண்டியது இருக்கு. ஆமா, எந்த ப்ராடக்ட்டை எப்படி மார்க்கெட் பண்ணணும். அப்ப மார்க்கெட்டிங்ல ஐசிபின்னு ஒரு விஷயம் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் மார்க்கெட்டிங் பண்ண போறோமா இல்ல நம்மளுடைய ஐடியல் கஸ்டமரா அவங்களுக்கு மார்க்கெட் பண்ண போறோமா, இந்த கான்செப்ட் நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. எல்லாருமே நான் வந்து ஒரு ஆப்பை நான் வந்து ரெடி பண்ணிட்டேன்னா அந்த ஆப்பை நான் வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல போட்டு நான் வந்து கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணா என்னுடைய ப்ராடக்ட் வந்து வின் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதே மாதிரி நிறைய ஆப்ஸ் பிளே ஸ்டோர்ல இருக்குது, நிறைய பேர் மார்க்கெட்டிங் பண்றாங்க. அப்ப நம்மளுடைய தனித்துவம் என்ன, நம்மளுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்னன்றது நம்ம அனலைஸ் பண்ணலன்னா நம்மளால அந்த ப்ராடக்ட் சக்சஸ் பண்ண முடியாது. அந்த ஒரு கன்சல்டிங் நாங்க வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். என்னுடைய அந்த டிஷர்ட் வித் அனுபவத்துல இருந்து மக்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும், மக்களுக்கு வந்து எந்த விஷயம் எப்ப பிடிக்கும், பொருளாதார ரீதியா மக்கள் எப்படி சிந்திப்பாங்க, பொருளாதார ரீதியா மக்கள் வந்து ஏன்னா நான் வந்து ஒரு ஏழ்மையான நிலைமையில இருந்து சொந்தமாக கார் வாங்குறது, ஒரு நல்ல பேங்க் பேலன்ஸ் வச்சுருக்க சுச்சுவேஷனுக்கு வந்திருக்கேன். இது எல்லாமே வந்து ஒரு எல்லா கட்டத்தையும் கடந்து வந்திருக்கும். ஒரு டஃபான ஸ்டேஜ்லேயும் இருந்திருக்கும், இன்னைக்கு ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப் ஸ்டைல்லே இருந்துட்டு இருக்கோம், ஸ்டில் ஒரு சேலஞ்சிங் லைஃப் ஸ்டைல் இருந்துட்டு இருக்கோம். அப்போ இந்த எல்லா கட்டத்தையும் பார்த்த ஒருத்தவங்க
இந்த எல்லா கட்டத்திலையும் இருக்கக்கூடிய ஒருத்தரையும் என்னால் வந்து ஐசிபியை ரிஃபைன் பண்ண முடியும். ஓகே, இவங்க இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு ஃபிட் ஆவாங்க, இல்லை இந்த ப்ராடக்ட் இப்படி ஃபிட் பண்ணீங்கன்னா இந்த ஆடியன்ஸுக்கு நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்டை பொசிஷன் பண்ண முடியும், இப்படிங்கிற அட்வைஸ் என்னால் கொடுக்க முடியும். அது என்ன மாதிரியான சார்ஜஸ் வந்து நீங்கள் வாங்குறீங்க? இல்லை சார், அது வந்து நாங்கள் எல்லா கிளைண்ட்ஸோடய ஒர்க் பண்ணுறது கிடையாது. எங்களுக்கு இருக்கிற நேரத்தில், ஏன்னா இது வந்து ஒரு டொமைன் எக்ஸ்பர்டைஸுங்கிற தாண்டி டீம் வந்து டோட்டலாக டெக்னாலஜிக்குள்ளே தான் இருப்பாங்க. நான் ஒர்க் பண்ணுறேன்னா ஒரு 1-2 கிளைண்ட்ஸோட தான் நான் ஒர்க் பண்ணுறது. அந்த 1-2 கிளைண்ட்டு என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுடைய பிஸ்னஸ் கேப்பபிலிட்டி என்ன அப்படின்னு எனக்கு இருக்கிற நேரத்தை வச்சு யாரால எப்போ முடியுதோ அது பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இந்த ப்ரொஃபஷனலாக கொடுக்குறதுல உங்கள் தனிப்பட்ட ஆர்வத்தால் கொடுக்குறீங்க. ஆமாம், ஒரு ஃப்ரெண்ட்லியாக சில ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்னு கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னுடைய நட்பு வட்டார் எல்லாருமே தொழில் நடத்துகிறவங்க தான். கூட படித்தவங்க யாரும் பெருசாக நண்பர்களாக பெருசாக இல்லை. இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட் நான் சொன்ன அந்த அட்வொகேட் இருக்காரு, சுப்ரீம் கோர்ட்டில் லாயராக, ஒரு நாள் கோர்ட்டில் தான் வச்சு நாங்கள் மீட்டே பண்ணுறோம். ஓகே, ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட நாங்கள் வந்து எங்களுடைய ஒர்க் பிளேஸில் தான் மீட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ மற்ற நண்பர்கள் எல்லாருமே இந்த மாதிரி தொழிலில் இருக்காங்க, ஃபின்டெக் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, வேறு தொழில்களில் இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே நான் வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டிங் சைடில் அட்வைஸாக கொடுப்பேன். மீட் பண்ணுறப்ப பேசுகிறப்ப இதெல்லாமே இந்த மார்க்கெட்டிங் சம்பந்தம் டிஸ்கஷனாக இருக்கும். எப்படி பிஸ்னஸ் ஸ்கேல் பண்ணுறது, எப்படி உங்கள் ப்ராடக்ட் வந்து ஃபிட்டாக இருக்குதா, இல்லை இந்த ப்ராடக்ட்டில் புதுசாக ஒரு ஃபீச்சர் கொண்டு வரீங்கன்னா அந்த ஃபீச்சர் வந்து எந்த மாதிரி இது இம்பாக்ட் பண்ண போகுது. ஏன்னா இதே விஷயத்தை இன்னொருத்தன் வந்து ஈஸியாக காப்பி பண்ணி மார்க்கெட்டில் பெருசாக பண்ண முடியும். அப்போ நம்ம எப்படி அந்த ஒரு செலவு கம்மியாக நம்ம எப்படி அதை மார்க்கெட் பண்ணுறது அப்படிங்கிற டிஸ்கஷன்ஸ்லாம் நாங்கள் பண்ணுவோம். நிறைய நான் கற்றுப்பேன், அவங்ககிட்ட வந்து நான் கற்றுப்பேன். ஏன்னா சில விஷயங்கள் அவங்களுடைய சொந்த அனுபவத்துலேருந்து வரும். இப்போ உங்களை பார்த்துருக்கேன், உங்களுடைய அனுபவங்கிறது வந்து என்னால் கொடுக்க முடியாது. இப்போ நம்ம சந்திக்கிற மனிதர்கள்கிட்ட இருந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்துப்போம். அது மூலமாக நாங்கள் அதை வந்து ஒரு கன்சல்ட்டிங்காக கொடுத்துட்ருக்கோம். இவ்வளவு நேரம் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வந்து மிக அழகாக சொன்னீங்க. தமிழுக்காக நீங்கள் செய்த விஷயங்கள், தமிழ் மேலே இருக்கிற அந்த அடையாள பற்று, அதனால் கிடைத்த உங்கள் பொருளாதார லாபம், அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து ஒரு தொழிலை எப்படி நடத்தணும், அந்த தொழிலை வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகணும், அது நீங்கள் படிக்கிற காலத்தில் இருந்தே ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்களை வந்து நான் இன்றைக்கி தான் பார்க்கும்போதே வந்து நம்ம என்ன பெருசாக பேசிட போகிறோம் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரியே நீங்கள் எப்படி வந்து கோபிநாத் பேர் வச்சுருக்கீங்களோ, நீங்கள் வந்து நம்ம நீயா நானா கோபிநாத்தோட ஒரு நேர்காணலில் போய் உட்கார வேண்டிய ஒரு ஆளுமை அப்படிங்கிறத நான் இந்த பேட்டி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம நேயர்களும் அதை தான் தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. நன்றி. நன்றி சார்.